செங்கல்பட்டில் ஒரு ஒய்ஃப் ஒருத்தவங்க ஹஸ்பண்டை காணோன்னு தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு பர்சனல் அட்டாக் இது பண்ணியிருக்காங்க. எவ்வளோ கேவலமானது. அந்த ஆளுக்கு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட் உதயநிதி என்ன சொல்கிறது. அப்புறம் அவரை பாலிடால் பாபுன்னு அண்ணாமலை சொன்னதெல்லாம் கரெக்டு தான் நினைக்கிறேன். ஒரு லேடி டைவர்ஸ் பண்ணியிருக்கு, அப்ளிகேஷன் போட்டிருக்கு, ஹஸ்பண்டை காணோன்னுலாம் தேடிட்டு இருக்கா. ஒரே வீட்டில் தானே வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவரை மாதிரி பல வீடுகளில் வாழ்ந்த தெரியாது. தரம் தாழ்ந்த தரக்குறைவான பேச்சுக்களை உதயநிதி தான் பேச முடியும். ஏன்னா அவர்கிட்ட சரக்கு இல்லை. விரக்தியின் உச்சக்கட்டம் ஃபேஸ் பண்ண முடியல. அநேகமாக அப்பா கிட்ட அம்மா கிட்ட போய் அழுவார். என்னையே எதிர்கட்சி தலைவர் ஆக்குனீங்க, ஒரே சிக்கலாக இருக்குது, இதுக்கு வேறு ஏதாவது வழி இருக்குதான்னு பார்ப்பாங்க. அப்பா பார்த்துருப்பாரா சார்? அப்பா அநேகமாக இவனை எதுக்கு நம்ம எதிர்கட்சி தலைவர் ஆக்கணும்னு தான் சொல்லி நினைப்பார். பர்சனல் வன்மம்ங்க. உதயநிதிக்கு தான் உட்கார வேண்டிய சேரில் இவர் உட்காந்துட்டார. உனக்கு என்னையா இருக்குது? ஜஸ்ட் பிகாஸ் யூ ஆர் த சன் ஆஃப் மிஸ்டர் ஸ்டாலின், கிராண்ட் சன் ஆஃப் மிஸ்டர் கருணாநிதி, நீயே இந்த சேரில் உட்காரணும்னு ஆசைப்படும் போது இவ்வளோ பெரிய வருமானம், வியாபாரம், தொழிலை தூக்கி போட்டு வந்திருக்கா ஒரு ஆள் உச்சியில் இருக்கும்போதுன்னா அவருக்கு உட்காரத்துக்கு ஆசை இருக்காதா? இது ரொம்ப நாளாக நடந்துகிட்டு இருந்துருக்கு. பார்ட்டி ஃபண்டுன்னு இந்த அப்ரூவலுக்கு வருவாங்கல்ல சிஎம்டிஏ கிட்ட. ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 25 ரூபா அதிமுக காலத்தில் வசூலாகிருக்கு, திமுக காலத்தில் 27 ரூபா வசூலாகிருக்கு. இது ஸ்கொயர் ஃபீட்டுக்கு உங்களுக்கு 2000 ஸ்கொயர் ஃபீட் 3000 ஸ்கொயர் ஃபீட்லாம் வரும் இல்லை, அதை வசூல் பண்ணி ஆளுங்கட்சி அதிமுகனா அதிமுக கொண்டு போய் சேர்த்துருவாங்களாம். யார்? சிஎம்டிஏ. யார்கிட்டேருந்து? புவர் அப்ளிகன்ட்ஸ். இந்த கொள்ளை ஜாயிண்ட் கொள்ளை ரொம்ப நாளாக நடந்துட்டு இருக்குது. அதை இவர் ஆட்சிக்கு வந்த 4வது நாளே ஆர்டர் போட்டாங்க சிஎம்டிஏல, யாரோ ஒரு உயர் அதிகாரி, ஸ்டாப் ஆல் த பார்ட்டி ஃபண்ட் கலெக்ஷன். ஸ்கிரிப்டோடு வந்துட்டாரு, டைலாக்ஸ் தான் பேசுகிறாரு, சினிமா ஷூட்டிங் மாதிரி நினைக்கிறாரு. உன் சிந்தனை பூரா சினிமா, ரெட் ஜெயிண்ட்டு சினிமா, இதே தான். உன் சிந்தனையை கொண்டு போய் அவர் மேலே போடாத. வாயத்தரங்க சிஎம்னாங்க. ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க. ஆரம்பம் இப்படி இருந்தது, ரொம்ப ஒசிஃபரஸாக போருக்கு வரா மாதிரி வந்தாங்க. ஆனால் முடியும் போது அடி வாங்கி தாங்க முடியாமல் எல்லாம் புறமுதுகிட்டு ஓடிட்டு வெளியே போய் பேட்டி கொடுத்துட்ருக்காங்க. அப்படி அந்த நக்கல்னு வாங்க தெரியுங்களா, அந்த நக்கலுக்கும் நையாண்டிக்கும் நடுவில் போனார் அவர். அந்த எங்கப்பா உங்கள் அப்பா இங்கே தான் இருப்பா, அன்னை எங்கே உங்கள் அப்பா அப்படின்னு கேட்டாங்க பாருங்கள். அது 5 நிமிஷம் பேசுறதுக்கே குளத்தூரில் என்ன ஆச்சுன்னு சொன்னதை விட பயங்கரம் இது. அவங்க இல்லை, டிவியில் பார்த்துக்குவாங்க அப்படின்ட்டு பாயிண்ட்டுக்கு அடிக்கணும். அப்படி அடித்தாதாங்க அடங்குவாங்க. இல்லைன்னா அடுத்த கட்டத்துக்கு எகிரி அடிப்பாங்க. ஸோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட அரசியல் விமர்சகர் மதிவாணன் சார் இருக்கார். சார் வணக்கம். வணக்கம். வாயத்தரங்க சிஎம்னு பேட்ஜோடு வந்தாங்க சார். வாயத்தரந்தான் இன்றைக்கி ஆளை காணோம், தேடுறாங்க எல்லாரும் எங்கே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி ஒரு மாசான ஒரு ஸ்பீச்சை கொடுத்துருக்காரு. எப்பவுமே டிஎம்கேல வச்சு செய்கிறதுல ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டு தான் அவர். இன்றைக்கி என்ன கூடுதல் ஸ்பெஷல் அப்படின்னா எதிர்த்தாப்பில் உட்கார வச்சு செஞ்சுருக்காரு. எப்படி இருந்துச்சு சார் அவரோட ஸ்பீச் இன்னைக்கு? நீங்கள் ரொம்ப சரியாக சொன்னீங்க. இந்த செஷன் தொடங்கிறது முதல் நாள் இன்னைக்கு பதாகைகள், பேனர்கள், பேட்ஜுகளோடு ரொம்ப, அதாவது இதாண்டா எதிர்கட்சின்ற மாதிரி இறங்கினாங்க. ஆனால் முடியும் போது ஓடி போயிட்டாங்க. புறமுதுகிட்டு ஓடுவார்களே போர் யுத்தத்தில். நான் ரெண்டையும் கம்பேர் பண்ணுறேன். அன்னைக்கு ஒரே ஆர்ப்பாட்டம் தான் உதயநிதி தலைமையில். திரையில் ஹீரோ, தரையில் வில்லன். இதுக்கும் சட்டமன்ற நிகழ்ச்சிக்கும் அரசியலுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? பர்சனல் வன்மம்ங்க. உதயநிதிக்கு தான் உட்கார வேண்டிய சேரில் இவர் உட்காந்துட்டார. உனக்கு என்னையா இருக்குது? ஜஸ்ட் பிகாஸ் யூ ஆர் த சன் ஆஃப் மிஸ்டர் ஸ்டாலின், கிராண்ட் சன் ஆஃப் மிஸ்டர் கருணாநிதி, நீயே இந்த சேரில் உட்காரணும்னு ஆசைப்படும் போது இவ்வளோ பெரிய வருமானம், வியாபாரம், தொழிலை தூக்கி போட்டு வந்திருக்கா ஒரு ஆள் உச்சியில் இருக்கும்போதுன்னா அவருக்கு உட்காரத்துக்கு ஆசை இருக்காதா? அதாவது டிஸ்ப்ரொபோர்ஷனேட் அம்பிஷன்ஸ். உனக்கு என்ன, உங்கள் அப்பா அடித்து வச்சிருக்காரு, நீ அடித்து வச்சுருக்கீங்க, படம் எடுங்க போங்க. ஆனால் மக்களுக்கு சேவை பண்ணணுன்னு ஒரு நோபல் காஸ்க்காக ஒருத்தர் தன்னுடைய அந்த இதுவே பிஸ்னஸையே காலி பண்ணிட்டு வராரு, எம்ப்ளாய்மெண்ட்டே விட்டுட்டு வராரு 51 வயசில். அவன் இப்போ துரைமுருகனை பாருங்கள், 87 வயசு 88 வயசு, விடமாட்டேன்றாரான் ஜெனரல் செக்ரட்டரி போஸ்ட்டை. அவர்கிட்ட இழுக்கிறாங்களாம், அவர் விடமாட்டேன்றாரான். அமிதாப் பச்சன் ஏன்
அது பேர் நம்ம ரஜினிகாந்த் எல்லாம் அபவ் 75 தான். ஆனால் 51 ஒரு ஆள் போகிறாருன்னு சொன்னால் அப்போ அவருக்கு எவ்வளோ பர்சனல் கமிட்மெண்ட் டு த காஸ் ஆஃப் பீப்புள் ஆமாம் தமிழ்நாடு இருக்கும். அதை நம்ம புரிஞ்சுக்கணும்ல. அதெல்லாம் இல்லாமல் நான் மன்னர் ஆட்சி நான் தானே வரணும், அடுத்த இளவரசன் லைனில் நான் தானே இருக்கிறேன், பட்டத்து இளவரசன் நினச்சிட்டு அது கிடைக்காம போன வன்மம் தான் இந்த கோஷங்களில் தெரியுது. திரையில் ஹீரோ, தரையில் வில்லன், வாயத்தரங்க சிஎம்னாங்க. ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க. ஆரம்பம் இப்படி இருந்தது, ரொம்ப ஒசிஃபரஸாக போருக்கு வரா மாதிரி வந்தாங்க. ஆனால் முடியும் போது எல்லாம் புறமுதுகிட்டு ஓடி விட்டார்கள். அப்படி தான் நான் சொல்லுவேன். இதை நான் கம்பேர் பண்ணால் வாருக்கு நல்லா வந்தாங்க, அடி வாங்கி தாங்க முடியாமல் எல்லாம் புறமுதுகிட்டு ஓடிட்டு வெளியே போய் பேட்டி கொடுத்துட்ருக்காங்க. முதல்ல ஒரு வரியில் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். என்னென்னா 50 வருஷ கட்சி 70 வருஷ கட்சின்னு பீத்திக்கிறாங்க திமுகவும் அதிமுகவும். அவங்களுக்கு இல்லாத மெச்சூரிட்டி, நிதானம், பக்குவம் இதெல்லாம் 2.5 வருஷம் கட்சிக்கு இருக்குது. எப்படின்னு நீங்கள் கேளுங்க. நேற்று உதயநிதி பேசினார், நானும் பார்த்தேன். ஸ்கிரிப்ட் தான் இவர் மற்றவங்களை பார்த்து ஈயத்தை பார்த்து இழித்ததான் பித்தளைன்ற மாதிரி இவர் போய் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இன்னைக்கு கொடுத்துட்ருக்கிறாரு. ஸ்கிரிப்டோடு வந்துட்டார், டயலாக்ஸ் தான் பேசுகிறாரு. சினிமா ஷூட்டிங் மாதிரி நினைக்கிறாரு. உன் சிந்தனை பூரா சினிமா, ரெட் ஜெயிண்ட்டு சினிமா இதே தான். உன் சிந்தனையை கொண்டு போய் அவர் மேலே போடாது. அதனால் அவர் நேற்று நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் உதயநிதி எதிர்கட்சி தலைவராக என்ன பண்ண. ஏன்னா அதில் எனக்கு ரொம்ப வெறுத்துட்டேன். இது நம்பிக்கைக்கு ஒரு வாக்கு எடுப்பில் ஒரு 12 ஷீட்டு எடுத்துகிட்டு பேசி பேசி ஒன்று ஒன்றா நேருக்கிட்ட கொடுத்துட்டே இருந்தார் பாருங்க. ரொம்ப மோசமான அக்லி ஸ்பெக்டக்கல் அது. எவ்வளோ சீனியர் லீடர் நேரு, அவரை டெப்யூட்டியாக போட்டு அசிங்கப்படுத்திட்டானுங்க. சரி, இந்த வாட்டி இவர் கொஞ்சம் பேசுவார் எதிர்கட்சி தலைவர்னு பார்த்தா திருப்பி பழைய மாதிரி ஒரு பெரிய பேரேட தூக்கின்னு திருப்புறாரு. பெரம்பூர் தான் நம்பர் 1 எதில் அப்படின்னு இந்த துணுக்குகள்லாம் இருக்கும் தெரியுமா, ஆனந்த விகடனில், குமுதத்தில். அதை மாதிரி ஒரு இரஸ்பான்சிபிளாக இம்மெச்சூர்டாக ஒரு ஸ்பீச் கொடுத்தாருங்க. அது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பர்சனல் அட்டாக், அனிமாசிட்டி தான் இருந்தே தவிர கவர்னர் உரையில் சொல்லியிருக்கிற விஷயங்களையோ அல்லது தமிழ்நாட்டில் நடக்க வேண்டிய விஷயங்களுக்காகவோ ஒரு எதிர்கட்சி தலைவர்ன்ற முறை பொறுப்பாக பேசலைங்க. ஃபுல்லாக வன்மம் தாங்க. சோபா மாடல்ன்றாரு, குதிரை பியார. அதுவும் அவர் பேசுகிற லாங்குவேஜை பார்த்தீங்கன்னா எனக்கு ரசிக்கவே முடியல. பேசிக்கிறாங்க, மக்கள் சொல்கிறாங்க, நம்புகிறாங்க, பத்திரிகையில் வந்திருக்கு. இதுவாங்க ஒரு எதிர்கட்சி தலைவர் பேச ஆணித்தரணுமா. நீங்கள் ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறீங்கன்னா இதுக்கு ஆதாரம் இது, இந்த இதில் இருக்குது, இது அதுன்னு பேசணும் இல்லை. அதை மாதிரி இல்லைங்க. எல்லாம் ஏதோ இந்த இதில் போடுவாங்க தெரியுமா, கிசு கிசுல அவங்க பேரை போட மாட்டாங்க. அப்படி 3 எழுத்து நடிகர் 5 எழுத்து நடிகையோடு அப்படின்னு போடுவாங்க. அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தார். எனக்கு என்னடா இவர் பேசுகிறாருன்னு நினச்சேன். இன்றைக்கி விஜய் காலையில் பேரேட தூக்கணுன்னா ஐயோ இவரும் இதே தானா அப்படின்னு பார்த்தேன். ஆனால் அவர் பழைய வரலாறுலாம் கொஞ்சம் சொல்லிவிட்டு என்ன சாதனை அப்படின்றத படித்தார். இந்த 40 நாளில் பல பேர் அதை மூடி மறைக்கிறாங்க. அதெல்லாம் சொல்லாமல் மின்வெட்டு, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், சட்டம் ஒழுங்கு இதுதான் பேசியிருக்காங்க. லஞ்சத்தை ஒழிச்சிருக்காரு, டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்காரு. நேரலையில் சட்டசபை நிகழ்ச்சிகள் 5 வருஷமாக இவங்க காட்டாததை இப்போ காட்டிகிட்டு இருக்காரு. ஊழலை கடுமையான முறையில் அட்டாக் பண்ணுறாரு. அப்புறம் 717 கடைகளை மூடியது, நிறைய விஷயங்கள் சொன்னார். எல்லாத்தை விட பெருசு சமூக நீதி அமைச்சரவையை உருவாக்குனார். 8 தலித் அமைச்சர்கள், டெப்டி ஸ்பீக்கரை சேர்த்தா 9. எந்த மாநிலத்தில் எந்த நாட்டிலங்க எப்போங்க கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பிரதிநிதித்துவம்? அதனாலேயே எல்லா பிரச்சனையும் அவங்களுக்கு தீர்ந்துரும்னு நான் சொல்ல. இது ஒரு சிம்பாலிக்காக இருந்தால் கூட இவ்வளோ நாளாக 2, 3, 1 அதுவும் ஹரிஜன ஆதி திராவிடர் நலத்துறை எதுவுமே. இப்போ பாருங்கள், எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன், ஸ்கூல் எஜுகேஷன், இது அதுன்னு நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு முக்கியமான அந்த பதவிகள், அமைச்சர்கள், துறைகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. ஸோ இது எனக்கு மிகப்பெரிய சாதனையாக பார்க்குறேன். கடந்த 60 வருஷத்தில் நிகழ்ந்திராத, எந்த மாநிலத்திலும் எந்த கட்சியும் நிகழ்த்திராத ஒரு பெரும் சாதனையாக நான் இதை பார்க்குறேன். அதே போல் கூட்டணி ஆட்சி, அதுக்கு ஒரு காரணம் சொன்னார். லஞ்சம் வாங்குறவன், திருட்டுத்தனம் பண்ணுறவன் தான் கூட்டணியை வரவானான்னு தனியாகவே ஆளணும்னு நினைப்பான்.
நாங்கள் அப்படி இல்லை, எல்லாருக்கும் கூட்டணி பிரித்து கொடுத்துருக்கோம், அதிகாரத்தை பகிர்ந்துருக்கிறோம் அப்படி. இந்த வாட்டி அவருடைய அட்டாக்கிங் ஸ்பீச் வந்துங்க ரொம்ப அதாவது அர்த்தமுள்ளதாகவும் இருந்தது, அதே நேரத்தில் அப்படி அந்த நக்கல்னு வாங்க தெரியுங்களா, அந்த நக்கலுக்கும் நையாண்டிக்கும் நடுவில் போனார் அவர். நக்கல் பண்ணுற மாதிரியே இருக்கும், ஆனால் அது ரொம்ப அழகாக ஒரு ஈஸ்தட்டிக் சென்ஸோட அழகியல் உணர்வோடு சொன்னார். அந்த ஒரு கதை ஒன்று சொல்லிட்டு, அது ஆர்டிஃபிஷியல் கதை தான் அது. அது இந்த சம்பவத்துக்காக இதை சொல்லணுன்றதுக்காக உருவாக்கப்பட்ட கதை. அதை புரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் உங்களுக்கு மட்டும்தான் இதெல்லாம் பேச தெரியுமா, எங்களாலேயும் கதை சொல்ல முடியும் அப்படின்ட்டு. அந்த எங்கப்பா உங்கள் அப்பா இங்கே தான் இருப்பா, அண்ணன் எங்கே உங்கள் அப்பா அப்படின்னு கேட்டாங்க பாருங்கள். அது 5 நிமிஷம் பேசுறதுக்கே குளத்தூரில் என்ன ஆச்சுன்னு சொன்னதை விட பயங்கரம் இது. கடைசி அந்த ஆக்ஷன் சார், அதுதான் அது ஸ்டாலின் காமிச்சு அதை ரீடேக்லாம் பண்ணாங்க நிறைய பேர். சார் அதை ஒன்று பண்ணி காட்டுங்க சார் இப்படின்னு என்ன பண்ண, கழுத்து அறுத்துட்டாரா காங்கிரஸுக்கு, இல்லை கூட்டணி முடிஞ்சுதா தெரில. ஆனால் இதை நான் ஆக்ஷன் பண்ணட்டுமான்னு பெர்மிஷன் கேட்டு அவங்க இல்லை டிவியில் பார்த்துக்குவாங்க அப்படின்ட்டு. அது மாதிரி நல்லா இருந்தது. இது உண்மையிலே ஒரு நம்பிக்கை ஊட்டியது. இந்த இவனுங்களை அசகாய சூரன்களாச்சு அதிமுக திமுக ஆட்கள் எல்லாம் கொட்டை போட்டு பழந்தின ஆட்கள், இவங்களெல்லாம் எப்படி இந்த சின்ன பசங்க வாண்டுகள் மாதிரி இருக்காங்க இளைஞர்கள் சமாளிக்க போகிறாங்க. இந்த சட்டம் மக்கள் மன்றத்தில் சந்திச்சிட்டாங்க, ஜெயிச்சிட்டாங்க. ஆனால் சட்டமன்றம் ஒரு லிமிட்டட் இது தானே, இதில் எப்படி சமாளிக்க போகிறாங்கன்னு பார்த்தேன். நல்லாவே சமாளித்தாங்க. நேற்று ராஜ்மோகன், ஆதவ் அர்ஜுனா, ரமேஷ் எல்லாம் நல்லா பூந்து விளாசினாங்க. இன்றைக்கி நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ, அதாவது அவருக்கு அந்த அளவுக்கு மனசை நோக்கடிச்சிருக்காங்க. 4 நாளாக உட்காந்து எழுதிட்டே இருந்தார்ல. அப்போ நீங்கள் ஒருத்தரை காயப்படுத்திட்டிங்கன்னா அவர் பண்ணுவார்ல, அதையும் கேட்கணும் இல்லை நீங்கள். அதானே ஜனநாயகம், அதானே ஜனநாயக பண்பு. நீங்கள் அட்டாக் பண்ணீங்க, அவர் அமைதியாக சிறப்பு என்ன தெரியுங்களா, ஆளுங்கட்சி தரப்புலேருந்து ஒரு குறுக்கீடு, ஒரு நிமிஷம் தடைப்படல அவர் பேச்சு. இந்த பாராட்டுக்குரியவர் சபாநாயகருங்க. எப்படி தான் இவரை தேர்ந்தெடுத்தாருன்னு தெரிலங்க. முன்ன பின்ன இவருக்கு ஒன்றும் சபாநாயகர்லாம் இருந்ததில்லை. ஆனால் நடுநிலைன்னா நம்ம எவ்வளோ பேரை பார்த்துருக்கோங்க. யார் வானமே என் எல்லை சொன்ன PH பாண்டியனை பார்த்துருக்குறோம். ஆளுங்கட்சிக்கு கூஜா தூக்குன அப்பாவுவை பார்த்துருக்குறோம். தனபால் போன்ற நடுநிலையற்ற சபாநாயகர்கள்லாம் பார்த்துருக்குறோம். ஆனால் இவர் ரொம்ப, அதாவது அமைச்சர்கள் தப்பு பண்ணோட உட்காருங்க, ஆதாரம் இல்லாமல் பேசாதீங்கன்றாரு. எல்லாரையுமே ரொம்ப நியாயமாக, இதுக்கு மேலே இப்போ ஒரு சபாநாயகர் எப்படிங்க இருக்க முடியும். அவர் சொல்கிறாரு உதயநிதி கிட்ட, முதலமைச்சர் பதில் உரை வழங்கிட்டு இருக்காருங்க, நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க, அவர்கிட்ட ஏதாவது கேட்கணுன்னா அவர் முடிஞ்ச உடனே நான் உங்களை அனுமதிக்கிறேன், நீங்கள் பேசுங்கன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. முதலமைச்சர் முடிஞ்சிடுச்சுன்னா முடிஞ்சது தான். பார்லிமெண்ட்டில் பிரைம் மினிஸ்டர் பேசின பிறகு ஓம் பிர்லா எதிர்கட்சி தலைவர் அலோவ் பண்ணுவாரா? மைக்கையே ஆன் பண்ண விட மாட்டார். ஆனால் இங்கே JCD பிரபாகரன் நியாயமாக நேர்மையாக நடுநிலவையோடு அந்த பதவிக்கு ஏற்ற மாண்புபடி நடந்துக்கிறாருங்க. ஆனால் இவ்வளோ சொல்லிய நீங்கள் அவருக்கு எவ்வளோ குறுக்கீடு இன்னைக்கு பண்ணாங்க. எல்லா எம்எல்ஏவை எழுந்து நின்று கத்துறாங்க, ஏன்னு உரிமையில் பேசுகிறாங்க. அதுக்கு தான் பிரபாகர் சார் சொல்லியிருந்தாரு, நீங்கள் வரலன்னு நினைக்கிறேன், டிஎம்கேவோட அந்த டிஎம்கே எம்எல்ஏஸ் யாரும் வரலன்னு நினைக்கிறேன், அந்த ட்ரைனிங் வரலையே, அவங்க யாரும் வரல. மதிமுக 2 பேர் மட்டும்தான் வந்தாங்க. அந்த 59 பேரில் அந்த 2 பேரை தவிர 57 பேர் வரல. ஏன்னா அவங்க தான் பட்டம் வாங்கினவங்களாச்சே. சட்டசபையில் சேலையை பிடிச்சி இழுக்கிறதுல, சட்டசபையில் வீசுறதில்ல, அதெல்லாம் ரொம்ப பட்டம் வாங்கின ஆட்கள். அதனால் இன்றைய சட்டமன்றம் ரொம்ப நிறைவாக இருக்குது. அதாவது ஒரு முழு சாப்பாடு சாப்பிட்டு வடை பாயாசத்தோட பீடா போட்டால் எப்படி இருக்குமோ அது மாதிரி தாவேக்காவினருக்கு, ஆளுங்கட்சியினருக்கு, என்னை போன்றவர்களுக்கு ரொம்ப நிறைவாக இருந்தது. விஜய் ஹஸ் கம் ஆஃப் ஏஜஸ், அவர் வயசுக்கு வந்துட்டார், இனிமேல் டீல் பண்ணுவார். முதல் தொடர் தானே இது. இந்த மாதிரிலாம் அவர் ரொம்ப மெஷர்டாக பேசிக்கிட்டு பாயிண்ட்டுக்கு அடிக்கணும். அப்படி அடித்தாதாங்க அடங்குவாங்க. இல்லைன்னா அடுத்த கட்டத்துக்கு எகிரி அடிப்பாங்க. இப்போ ஒரு சிஎம்மை போய் வாயை திறங்க சிஎம், அப்புறம் என்ன கேட்டு வேற என்னத்தை திறக்கணும்னு கேட்பீங்க. இதெல்லாம் ஒரு பண்பாடா? ஒரு அகௌரவம் இல்லைங்க. பிரைம் மினிஸ்டரை போய் இவங்க சொல்லுவாங்களா? இவங்க கதைலாம் எனக்கு தெரியல. பிரைம் மினிஸ்டர் எடப்பாடி பீரியடில் தமிழ்நாட்டுக்கு வரும்போது கருப்பு கடி, கருப்பு பலூன் எல்லாம் பண்ணவங்க தானே. அதே பிரைம் மினிஸ்டர் இவங்க ஆட்சியில் வெள்ளை கொடியை பிடிச்சின்னு ஓடினாங்களா? ஸோ இவங்க
ஒரு நாகரிகமற்ற அரசியலை பண்ணுறாங்க. அதை வந்து விஜய் கட்சியும் பண்ணணும், அதுதான் மரபுன்னு நினைக்கிறாங்க. அவர் பண்ண மாட்டாருங்க. அவர் அமைதியாக தான் இருப்பார். நீங்கள் என்ன திட்டினாலும் உங்களுக்கு வந்து எதிர்க்க வந்து சண்டை போட மாட்டார். அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட நேரத்தில் ஆனால் செமத்தியாக வச்சு செய்வார். இன்னைக்கு எல்லாரும் சம்பவம் பண்ணிட்டாருன்றாங்க. சம்பவம்னா என்னன்னு, நாங்கள் எதிர்கட்சினா எப்படி இருப்போன்னு காட்டுறோம் அப்படின்னாங்க. அதை இன்னைக்கு சூப்பராக காமிச்சிருக்காங்க. கேள்வி கேட்டுட்டு பதில சொன்னா எதிர்கட்சினா அவையில் இருந்து சண்டை போடணுங்க. ஆளுங்கட்சி உங்களுக்கு இத்தனைக்கும் சபாநாயகர் எங்களை அனுமதிக்கவில்லை. பெரும்பாலும் இந்த வாக் அவுட்லாம் எப்படி நடக்கும்னா, ஸ்பீக்கர் டஸ் நாட் அலோவ் டு ஸ்பீக், எங்கள் கருத்தை சொல்ல விடலை, அதை எதிர்த்து தான் வாங்க. இங்கே அவர் சொல்கிறாரு நெக்ஸ்ட் ஸ்பீக்கர் நீங்கள் தான், அவர் பேசி முடித்த உடனே நீங்கள் பேசுங்கன்றாரு. இருந்தாலும் என்ன இருக்குது, சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும். என்ன பேசுவாங்க? ஊழல் நடக்கலைன்னு சொல்லுவாங்களா? அவர் ஒன்று சொன்னார் பாருங்க, நாங்கள் பணத்தை எடுக்க மாட்டோம், எவனையும் எடுக்க விட மாட்டோம், எடுத்தவனையும் விட மாட்டோம்னாரு. அதுதான் அநேகமாக எடப்பாடிக்கெல்லாம் கொஞ்சம் பயம் வந்திருக்கும். இவனுக்கு என்னடா இது, இந்த பீரியடோட நிற்க மாட்டானுங்க போல இருக்கு. ஸ்டாலின் பீரியட் 21க்கு முன்னாலேயும் போவானுங்க போல இருக்கு. ஆமாங்க, மக்கள் பலம் கொள்ளை போயிருக்குதுன்னா அது கடைசி வரைக்கும் போய் பார்த்துட வேண்டியது தானே. அவங்கள ரொம்ப ட்ரிகர் பண்ணது அந்த பார்ட்டி ஃபண்ட் அப்படின்ற ஒரு வார்த்தை தான். அதில் தான் ரொம்ப ட்ரிகர் ஆகி எல்லாரும் எழுந்து ஒரு மாதிரி சண்டைக்கு போயிட்டாங்க. அதாவது பார்ட்டி ஃபண்டில் என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணாங்க சார்? அதாவது அவர் சொன்னது வந்து டாஸ்மாக்ல ஒரு வாட்டி அவருக்கு சந்தேகம் வரவே தான் பின்னால் இருந்த அந்த அமைச்சரை கூட கேட்டார், விக்னேஷ், பார்ட்டி ஃபண்ட், ரைட் பார்ட்டி ஃபண்டுன்னாரு. உண்மையிலேயே விஷயம் என்னன்னா, டைம்ஸ் ஆஃப் இந்தியாலேயே இதுலேயே ஒரு பேப்பரில் பார்த்தேன் நான். வந்த 3வது நாள் சிஎம்டிஏ ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஒரு ஆர்டரை இஷ்யூ பண்ணாங்க. இது ரொம்ப நாளாக நடந்துட்டு இருந்துருக்குது. பார்ட்டி ஃபண்டுன்னு இந்த அப்ரூவலுக்கு வருவாங்கல்ல சிஎம்டிஏ கிட்ட. ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 25 ரூபாய் அதிமுக காலத்தில் வசூலாயிருக்கு, திமுக காலத்தில் 27 ரூபாய் வசூலாயிருக்கு. இது வந்து ஸ்கொயர் ஃபீட்டுக்கு உங்களுக்கு வந்து 2000 ஸ்கொயர் ஃபீட் 3000 ஸ்கொயர் ஃபீட்லாம் வரும் இல்லை, அதை வசூல் பண்ணி ஆளுங்கட்சி அதிமுக கொண்டு போய் சேர்த்துருவாங்களாம். யார்? சிஎம்டிஏ. யாருக்கிட்டேருந்து? புவர் அப்ளிகன்ஸ். இந்த கொள்ளை ஜாயிண்ட் கொள்ளை ரொம்ப நாளாக நடந்துட்டு இருக்குது. அதை இவர் ஆட்சிக்கு வந்த 4வது நாளே ஆர்டர் போட்டாங்க சிஎம்டிஏல, யாரோ ஒரு உயர் அதிகாரி, ஸ்டாப் ஆல் த பார்ட்டி ஃபண்ட் கலெக்ஷன். இந்த ஆதாரம் போதுமா உதயநிதிக்கு, இன்னும் வேணுமா? ஆனால் அவர் சொன்னது டாஸ்மாகில் ஒரு கடந்த வாரம் பேப்பர்லலாம் வந்ததுங்க, ஒரு 1200 கோடி ரூபாய் வருஷத்துக்கு விஜய் வந்து வெளியே போயிட்டு இருந்த கஜானாவுக்கு தள்ளி இருக்கிறாருன்னு பர் இயர். இப்போ என்னை கேட்குறவங்களுக்கு கூட அவர் உறுதிமொழியெல்லாம் நிறைவேற்றுவாரா? சில பண்டிதர்கள்லாம் சொல்லுவாங்க அவர் உறுதிமொழியை நிறைவேற்றணும், மாமன் சீர அது இது தாய் மாமன் இதெல்லாம் கொடுக்கணுன்னா 1 லட்சம் கோடி வேணுங்க அப்படின்னாங்க. அப்படிங்களா? அவர் தான் சொல்லியிருக்கிறார் 4.5 லட்சம் கோடி இயர்லி பட்ஜெட்டில் ஒரு 30% ஸ்டாலின்ஸ் ஆர் டேக்ஸுன்னு போகுதுன்னு. அதை அடைச்சாலே போதுமே, 1.25 லட்சம் கிடச்சிருமே. புரியுதா நான் சொல்கிற கணக்கு? அதனால் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டுங்க, அப்படி தான் நம்ம பார்க்கணுமே தவிர இவ்வளோ லீக்கேஜை வச்சுக்கிட்டு கனிம வளத்தில் கொள்ள அரசுக்கு வர வேண்டிய வருவாயெல்லாம் அங்கே தனியார்களுக்கு போயிருக்கு. முதலமைச்சருக்கு, உதவி முதலமைச்சருக்கு, துணை முதலமைச்சருக்கு, சம்மந்தப்பட்ட அமைச்சர்களுக்கு மணல், கனிம வளம், டாஸ்மாக்கு, எலக்ட்ரிசிட்டி, இப்படி ஊழல் இல்லாத துறையே இல்லைன்ற அளவுக்கு போயிட்டுருக்கு. இன்றைக்கி இவங்க வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு எஃப்ஐஆர் போட்டாங்க கேஎன் நேரு மேலே. 1 வருஷமாக இழுத்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் செந்தில் பாலாஜிக்கு கவர்னர்கிட்ட சாங்ஷன் காமிச்சிருக்காங்க. கவர்னர் இன்னும் கொடுக்கல. அது ஏதாவது பேக்ரவுண்டில் ஏதாவது பேசிகிட்டு இருக்காங்களா திமுக பாஜகன்னு தெரியாது, இன்னும் கொடுக்கல. அதே போல் நேருவுக்கு வந்து எஃப்ஐஆர் போடணுன்னு ஒரு தீர்ப்பு வந்தது இல்லை கோர்ட்டில், அதை வந்து வாபஸ் வாங்கணும்னு சொல்லி ஒரு மறு ஆய்வு ஏதோ போட்டிருந்தாங்க. இப்போ அதை வாபஸ் வாங்கிட்டாங்க அந்த லெட்ரு. யார்? தமிழ்நாடு அரசு. இப்போ நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகள் ஊர்வலமாக வருது. நெக்ஸ்ட்டு இப்போ வெள்ளை அறிக்கை வரப்போகுது எலக்ட்ரிசிட்டியில். நிர்மல்குமார் சொல்லிட்டு இருக்காரு ஒவ்வொரு துறையிலையும் இவங்க ஒரு 6 மாதத்தில் இதை பண்ணாங்கன்னா திமுககாரன் சட்டசபைக்கு உள்ளவே வரமாட்டாங்க. இப்போ வந்து ஓடுறாங்க இல்லையா, வாக் அவுட் பண்ணிவிட்டு உள்ளவே வரமாட்டாங்க. எப்படி ஃபேஸ் பண்ணுறது? எல்லார் வீட்லேயும் ரைட் நடக்கும், எல்லாரும் வந்து காசு வாங்கியிருக்காங்க, சாப்பிட்ருக்காங்க.
ஸோ அதனால் ஊழலற்ற நிர்வாகம் அதை அவர் பண்ணிட்டாருன்னா அவர் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லைங்க. இன்னும் பல ஆண்டுகளுக்கு, பல பத்தாண்டுகளுக்கு. அப்படிதான் நான் நினைக்கிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி உதயநிதி அவர்கள் வந்து திரும்ப வெளியே வந்து பர்சனல் அட்டாக் தான் பண்ணியிருக்காரு. ஆமாம், விஜய் சார் வந்து எங்கே அப்பாவை காணோன்னு சொன்னதை அப்படியே மாற்றி செங்கல்பட்டில் ஒரு ஒய்ஃப் ஒருத்தவங்க ஹஸ்பண்டை காணோன்னு தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு பர்சனல் அட்டாக் இது பண்ணியிருக்காங்க. எவ்வளோ கேவலமானது. காணோன்னு தேடலையே அவங்க. அந்த ஆளுக்கு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட். உதயநிதி என்ன சொல்கிறது? அப்புறம் அவரை பாலிடால் பாபுன்னு அண்ணாமலை சொன்னதெல்லாம் கரெக்டு தான் நினைக்கிறேன். அதாவது ஒரு லேடி டைவர்ஸ் பண்ணியிருக்கு, அப்ளிகேஷன் போட்டிருக்கு. சி வாண்ட்ஸ் டைவர்ஸ் ஃப்ரம் த ஹஸ்பண்டை காணோன்னுலாம் தேடிட்டு இருக்கா. ஒரே வீட்டில் தானே வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவரை மாதிரி பல வீடுகளில் வாழ்ந்த தெரியாது. இது வந்து பர்சனல். அதாவது அவருக்கு நான் தான் சொல்கிறேன்னே, தரம் தாழ்ந்த தரக்குறைவான பேச்சுக்களை உதயநிதி தான் பேச முடியும். ஏன்னா அவர்கிட்ட சரக்கு இல்லை. ஆட்சியை பற்றியோ நிர்வாகத்தை பற்றியோ நான் தான் ஒன்று சொன்னேன்னே, நம்ம தலைவர்கிட்ட வந்து அப்ரூவல் கேட்டுட்டு தான் போயிருக்காங்க, அனுமதிச்சின்னு சொன்னார். ஒரு கட்சிகளை பற்றி ஒரு மதிப்பீடே இல்லாமல், அரசியலே புரியாமல் வளர்ன ஆள் அப்புறம் இப்படி தான் பேசுவார். தேடட்டுமே. உண்மையிலே டைவர்ஸ் பெட்டிஷன் போட்டது எதுக்கு? இங்கே பிரிஞ்சு போகிறதுக்கு. பிரிஞ்சு போகிறவங்க ஏங்க தேடுறாங்க? அதாவது இதுக்கு ஒரு கதை சொல்லணும். அதாவது அன்சூட்டபிள், அதாவது பொருந்தாத ஒரு கதையை சொல்கிறாரு. பட் இதெல்லாம் எடுபடாதுங்க மக்கள் மத்தியில். இது ரீல்ஸ் ஆச்சு சினிமாலேருந்து அப்படியே வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி அதுக்கு விளக்கம் கொடுத்தாரு. சினிமாலேருந்து 90 சொன்னார். திரும்ப வெளியே வந்து அதே தான் பேசியிருக்காரு. அது சட்டசபையை வந்து சினிமா இது மாதிரி மாற்றிட்டாங்க, விசில் அடிக்கிறாங்க, கத்துறாங்க, விட்டா ஐட்டம் சாங்க்கு டான்ஸ் ஆடுவாங்க போல அப்படின்ற மாதிரி ஒரு விரக்தியின் உச்சக்கட்டம். ஃபேஸ் பண்ண முடியல. அநேகமாக அப்பா கிட்ட அம்மா கிட்ட போய் அழுவார். என்னையே எதிர்கட்சி தலைவர் ஆக்குனீங்க, ஒரே சிக்கலாக இருக்குது, இதுக்கு வேற ஏதாவது வழி இருக்குதான்னு பார்ப்பாங்க. அப்பா பார்த்துருப்பாரா சார்? அப்பாலாம் டிவியில் பார்த்துருப்பாரு. கண்டிப்பாக பார்த்துரு, எல்லாரும் பார்ப்பாங்க. அப்பா மனநிலைமை எப்படி இருக்கும் தான் தெரியல சார். அப்பா வந்து அநேகமாக இவனை எதுக்கு நம்ம வந்து எதிர்கட்சி தலைவர் ஆக்கணும்னு தான் சொல்லி நினைப்பார். பட் திமுக உறுப்பினர்களும் ரொம்ப அசிங்கமாக பிஹேவ் பண்ணுறாங்க. அவங்க வந்து ஒரு கண்ணியம், சட்டசபை வந்து ஒரு கண்ணியமான இடம். இது வந்து அரசியல் மேடை இல்லை, இது வந்து மக்கள் மேடை. அதை வந்து நீங்கள் அப்படி கையாளணும். உங்களுக்கு நீங்கள் பொதுக்கூட்டங்களில் பேசின சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி ஆட்கள்லாம் எம்எல்ஏ ஆகிட்டா எப்படி இருக்கும்? அது மாதிரி தான் இருக்குது இப்போ திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் நடவடிக்கைகள். ஓகே சார், எனவே தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.